ஹாய் குட் மார்னிங்க. ஹாப்பி சண்டே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சைதாப்பேட்டை மீன் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். ஸோ சண்டேனாலே நம்மளுக்கு மீன் சாப்பிட்டே ஆகணுங்க. மீன் சாப்பிடாத சண்டே நம்மளுக்கு சண்டேவே கிடையாது. ஸோ அதனால் எங்கள் வீட்கிட்டலாம் வந்து தடைப்பிடி காலம் அப்படிங்கிறதுனால வந்து மீன் அவ்வளோவா வரதில்லை. சரி ஓகே நம்ம மீன் மார்க்கெட்டே போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலே வந்து கிளம்பிட்டுங்க. எங்கள் கூடயே எங்கள் அம்மாவும் என் தம்பியும் வந்துட்டாங்க. சைதாப்பேட்டை மீன் மார்க்கெட் உள்ளே போகும்போது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் காலையிலேயே. அதே மாதிரி என்ட்ரன்ஸில் இருந்தே நிறைய மீன் வந்து வச்சு வித்துட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய மீனும் இருந்துச்சு, சின்ன சின்ன மீன் இருந்துச்சு, எறா, நண்டு, சுறா, அதுக்கப்புறம் வவ்வால் மீன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தி மீன், ஏகப்பட்ட மீன் வந்து வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இப்போ தடைப்பிடி காலம் அப்படிங்கிறதுனால வந்து மீனோட வெரைட்டி வந்து கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மீனோட ரேட்டும் அந்தளவுக்கு அதிகமாகலாம் இல்லைங்க, நார்மலாக தாங்க இருந்துச்சு. அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே கடையெல்லாம் போயிட்டே இருக்கும்போது உயிரோட மீன் வந்து நீந்திட்டு இருந்ததுங்க. எல்லாம் சத்த மீனுக்கு நடுவில் ஒரு உயிரோட மீன் நீந்திட்டு இருக்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. அப்புறம் ஜம்ப் பண்ணி வெளியில் வேற வந்துருச்சுங்க. அப்புறம் அந்த கடைக்காரம்மா எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டாங்க. அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டி வந்து வச்சு வித்துட்டு இருந்தாங்க. சங்கரா மீன் வந்து 1 கேஜி 250 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம வாங்கிடுவோம். சங்கரா மீன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து சங்கரா மீன் வந்து வாங்கிக்கிட்டேங்க. நான் 1 கேஜி வந்து வாங்கிட்டேன். அம்மா வந்து சங்கரா மீன் ஒரு 1/2 கேஜி வாங்கிட்டாங்க. அப்படியே கடையெல்லாம் தாண்டி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா கருவாடு கடை வந்துருச்சுங்க. மீன் பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளாக சாப்பிட்டு நம்ம காலி பண்ணிடுவோங்க. கருவாடு அப்படி கிடையாது, மாதம் ஃபுல்லாக வச்சு வந்து சமைச்சு சாப்பிட்லாம். அதனால் வந்து கருவாடு ஷாப்பில் அப்படியே நுழைஞ்சிட்டோங்க. நாங்கள் எப்போவுமே என்ட்ரன்ஸில் இருக்க கடையில் வாங்கவே மாட்டோம். கடைசியாக ஒரு கடை இருக்கு பாருங்க, அந்த அங்கிள் கிட்ட தாங்க நாங்கள் வந்து வாங்குவோம். நெத்திலி கருவாடு வாங்கியிருந்தோம், அப்புறம் கிளிச்ச கருவாடு வாங்கியிருந்தோம், அப்புறம் வாழை கருவாடு, இது 3 தாங்க வாங்கியிருந்தோம். வஞ்சரம் கருவாடு கேட்டதுக்கு இல்லை காலி ஆயிடுச்சு, அடுத்த வாரம் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்டதுக்கு 350 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஓகே அடுத்த வாட்டி வரும்போது வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் சென்னாங்குனி, எறா, அதுக்கப்புறம் பேக்கெட் பண்ணி கூட வச்சுருந்தாங்க அந்த அங்கிள். குட்டி குட்டி நெத்திலி மீன் கூட இருக்குங்க. இது எப்படி க்ளீன் பண்ணுறது கூட எனக்கு தெரிலங்க. நிறைய வெரைட்டி வந்து கருவாடெலாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எறாலாம் கூட தோல் உரிச்சு அந்த உப்பில் ஊற வச்சு சூப்பராக அப்படியே தொக்கு பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னாரு. ஸோ நிறைய கருவாடு வந்து இருந்துச்சு. சரி ஓகே இது வரையும் நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வாங்கிக்கிட்டு வெளியில் வந்துட்டோங்க. வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பாட்டி வந்து எறா வந்து வச்சு வித்துட்டு இருந்தாங்க. கூறு 50 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அம்மா வந்து அதில் 2 கூறு வந்து வாங்கிக்கிட்டாங்க 100 ரூபா கொடுத்து. அப்படியே வழியெல்லாம் வரும்போது நிறைய மீன்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படியே பார்த்துக்கிட்டே வெளியில் வந்துக்கிட்டே இருந்தோம். அப்போ வந்து ஒரு அங்கிள் வந்து வஞ்சர மீன் வந்து சொல்லி வித்துட்டு இருந்தார். பெரிய வஞ்சரமும் இருக்குது, சின்ன வஞ்சரமும் இருக்குதுன்னு சொன்னார். பெரிய வஞ்சரம் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ வந்து 750 ரூபாங்க. சரி ஓகே நம்ம பெருசுலாம் வேணாம், சிறுசு வாங்கிக்கலாம், சின்னதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதே எவ்வளோன்னு கேட்டதுக்கு 350 ரூபான்னு சொன்னார். எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுன்னு சொன்னார். சரி ஓகே ஆசைப்பட்டு கேட்குறாரே மனுஷன், வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு வஞ்சர மீன் சின்னது வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டோங்க. வாங்கிட்டு கேட்டதுக்கு அவரே வந்து க்ளீன் பண்ணி தந்துடுவேன்னு சொன்னார். வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்லைஸ் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டோம். அதே மாதிரி அழகாக சூப்பராக வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாருங்க. நம்ம கட் பண்ணால் கூட இந்த மாதிரி கட் பண்ண மாட்டோம் போல இருக்குது, அவ்வளோ சூப்பராக வந்து கட் பண்ணி கொடுத்தாருங்க. அப்படியே வாங்கிக்கிட்டு அப்பாடான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோங்க. நாங்கள் எந்த இடத்துல வண்டி விட்டோன்னே தெரிலங்க, ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. வழியிலே இருந்து ரோட்டில் நிறைய வண்டிங்க நிறுத்துறதுனால வந்து டிராஃபிக் ஜாமே ஆயிடுச்சுங்க. சரி ஓகே அப்படியே கிராஸ் பண்ணி வந்து டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.